ஆண்டவன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவசரப்படாத, இன்னும் ஒரு ரவுண்ட் பாக்கி இருக்கு. பாக்ஸிங்ல 2 பிள்ளைங்களையும் ரொம்ப நல்லா தயார் பண்ணிருக்கிறிய. யார் ஜெயிப்பாங்க நீ நினைக்கிற? ஒருத்தனை விட்டு கொடுக்க மாட்டான். அதனால யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சந்திரசேகர் எப்படி அடிக்கிறான்? சபாஷ் போடுறீங்களே. ஓஹோ, அம்மாவோட செல்ல புள்ளிக்கு அடி விழுதேங்கிற கோவமா? இங்க பாத்தீங்களா சேகர் எப்படி சண்டை போடுற? அப்பா புள்ள அடி வாங்கினானு ஆனந்தமா? அப்பா பிள்ளை என்ன அம்மா பிள்ளை என்ன, 2 பேருமே சரியான ஜோடிங்க தான். ரைட்ல குடுறா. சேகர் லெஃப்ட்ல குடுறா. அந்த ரைட்ல குடுறா. லெஃப்ட் ரைட் லெஃப்ட். One go left, one go left, one go left. Left, left. Like the right, like the right. Right. Come on, get out. Right and left. Right. Right, come on, come on. Come on, get it. பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ மணிகளே, இந்த பந்தயத்தில் சேகர், சந்தர் ஆகிய இருவருமே சமமான பாயிண்ட்களை எடுத்திருப்பதால் எப்பொழுதும் போல் இந்த வருடமும் இந்த சகோதரர்களை வெற்றி பெற்றவர்களாகிறார்கள். எனவே இவர்களுக்கு இந்த வெள்ளிக்கோப்பையை பரிசாக அளிக்கிறேன். மரியாதையா அந்த கப்பை என்கிட்ட கொடுத்துரு, இல்ல லெஃப்ட்ல கொடுப்பேன். என்னடா மறுபடியும் என்கிட்ட பாக்ஸ் சீக்குறியா? வாங்க லெஃப்ட், வாங்க ரைட், வாங்க லெஃப்ட், வாங்க ரைட். பள்ளிக்கூடத்துலயே நிக்காம சண்டையை வீட்லயும் ஆரம்பிச்சிட்டீங்களா? போய் கை காலை அலம்பிக்கிட்டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு கப்பா இருக்கும், அதனால அப்பாவோட தான் சாப்பிடுவோம். லெஜெண்டர்? ஆமா ஆமா, அப்பாவும் வரட்டும். அப்போ ராத்திரி 12 மணிக்கு தான் சாப்பாடு. ஏண்டா முடிக்கிறீங்க? உங்க அப்பா பிரசாத் மாமா வீட்டுல இருப்பாங்க, போய் கூட்டிட்டு வாங்க. சரிமா? பிரசாத், சொல்ல மறந்துட்டேனே, இன்னைக்கு ஒரு மர்மமான இடத்துல இருந்து எனக்கு டெலிபோன் கால் ஒண்ணு வந்தது. யார் பேசுனாங்க? யாரோ நாகலிங்கம்மா. 3வது தடவையா இந்த மாசம் அவனோட கையாட்டு பேர் நான் கைது பண்ணிருக்கேன். பொருள்களோடு அவங்களை திருப்பி விட்டேன்னா என் வீட்டை தேடி 10,000 ரூபாய் வந்து சேருமா, இல்லைன்னா வீணா என் மனைவி விதவியாக வேண்டான்னு அவனுக்கு எச்சரிக்கை பண்ணினான். யார கைது செய்த? இன்னைக்கு காலையில 4 மணிக்கு எலிட் ஸ்பீச் பக்கம் ஒரு லாரி ஒண்ணு போய்கிட்டு இருந்தது. எனக்கு சோதனை பண்ணி தெரியும். அதுல லட்ச ரூபாய் பெருமானம் உள்ள வெளிநாட்டு ரிஸ்ட் வாட்சுகள் இருந்தது. அதை நான் சீஸ் பண்ணேன், அவங்களை அரெஸ்ட் பண்ணேன். நீ கொஞ்சம் இரு, நான் போய் ஷூ போட்டு வந்துடுறேன். எதுக்கு? உன் வீட்டு வரைக்கும் நான் வர்றேன். துணையா? நான் தனியா போனா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறியா? சங்கர், எதிரிகள் பயங்கரவாதிகளா இருக்கும் போது நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது இல்லையா? உயிருக்கு பயந்தா இந்த உத்தியோகம் நமக்கு எதுக்கு? ரைட், நான் வரேன். குட் நைட். குட் நைட். அதோ அப்பா வர்றா. ராத்திரில எங்கடப்பா வந்தீங்க? என்ன வேலை முடிஞ்சதா? முடிஞ்சது சார். குட்.
ஜம்போ நாய்க்கு எலும்பு போடு. டாக்டர் எங்க? டாக்டர் கூப்பிட ஆள் போயாச்சா? சீக்கிரம் போ. சந்தர் சந்திரன் எங்க? சந்தர் பாரதி பாஸ், நான் புறப்படுறேன். வீரையா, முதலாளியா ஜாகிரதையா உள்ள கூட்டிட்டு போ. பாவு, என்ன பத்தி நீ கவலைப்படாத. நீ உடனே கொச்சின்னு போய் விஸ்வத்தோட செய்தி எனக்கு அனுப்பு. பாஸ், விஸ்வம் சிங்கப்பூரை விட்டு புறப்பட்டான். அவன் எந்த நேரமும் இங்க வந்து சேரலாம். இந்த போட்டோவை நல்லா பாத்துங்க. 80 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள வைரத்தோட இவன் சிங்கப்பூர்ல இருந்து கிளம்பியாச்சு. இவனை கைது செய்யறதுக்கு முன்னாலே வைரத்தை எங்க பதுக்கி வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். பேக் எடுத்து வை. போலீஸ் அந்த கார்ல உன்னை ஃபாலோ பண்ணு. பாத்துங்க, ஒரு பெட்டி, ஒரு சின்ன பை. பால்கனியில் நிக்கிறான். அவன் ரூம் நம்பரை மேனேஜர்கிட்ட கேளுங்க. நீங்க அவனை ஃபாலோ பண்ணுங்க, நாங்க அவன் ரூமை செக் பண்றோம். கையில எதுவுமே இல்ல, இங்கேயும் ஒண்ணு இல்ல. அவன் வரத்துக்குள்ள இந்த இடத்துக்கு போயிடும். You better spot the blue. விஸ்வத்தை பத்தி எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் நிச்சயமா பொய்யா இருக்காது. அவன் உங்களை விட கெட்டிக்காரன் ஆயிட்டான். இப்ப அவனை கைது செய்து எப்படி அவனை பேச வைக்கணும்? எந்த குற்றத்தை வச்சு அவனை பிடிக்கிறது சார்? இத கூட நான் உங்களுக்கு சொல்லி தரணுமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ்? சாரி சார். ரிப்போர்ட்ல இருந்த ஒரு குடிகாரன் நல்லா தெரியுது. நிச்சயமா அவன்கிட்ட பர்மிட் இருக்காது. இப்ப அவன் குடிச்சிட்டு தான் இருப்பான்.